வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் க்ளீனிங் பவுடர், மிஷினை எப்படி க்ளீன் பண்ணுற பவுடர்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பவுடரோட பேர் வந்து டி ஸ்கேல். ஓகே, இந்த டி ஸ்கேலை வந்து என்ன செய்யணுன்னாக்கா, நம்ம ஒவ்வொரு தடவை 40 வாஷ் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம இந்த டப்ளின்ற ப்ரோக்ராமை ஆக்டிவேட் பண்ணி இதை போட முடியும். ஸோ இதை போடும்போது எல்லா கஸ்டமர்ஸ் என்ன செய்வாங்கனாக்கா, ஒன்று 40 டிகிரி கொடுத்துக்கலாம், 60 டிகிரி கொடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் 95 இருந்தால் கூட கொடுக்கக்கூடாது. ஏன்னா கெமிக்கலோட 95 சேரும்போது ட்ரம்மு வந்து கருப்பாக சான்ஸ் இருக்கும் ஒன்று. ஸோ ரெண்டாவது, இப்போது டப்ளின் கொடுக்கும்போது கொடுத்து முடிச்சிட்டிங்க, அடுத்து உடனே கிளாத்தை போட்டு வாஷ் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஸோ டப்ளின் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு பேர் ப்ளஃப் ஃபில்டர்னு பேர். ஸோ இதை ஓப்பன் பண்ணி அதை வந்து கஸ்டமர் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரின்ஸ் ஆப்ஷன் கொடுத்து ஒரு தடவை ப்ராப்பராக அலசினதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நார்மல் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்போ நான் இந்த டப்ளின் பண்ணணுன்றது நமக்கு மறந்து போச்சுனாக்க, ஸோ ஐஏபியை பொறுத்தவரை ஒவ்வொரு 40 சைக்கிள் ஒரு தடவை 40, 40, 80, 120. ஸோ மல்டிஃப்ளா 40 சைக்கிள்ஸ் ஒரு தடவை மிஷின் நீங்கள் ஆன் பண்ணும்போது TUP CLN அப்படின்னு சொல்லி இதில் டிஸ்பிளே காமிக்க, அது ரிமைண்டர். ஓகே, நீங்கள் அந்த ரிமைண்டர் வரும்போது இந்த டிஸ்கேலில் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். புதுசாக மிஷின் நீங்கள் வாங்கியிருக்கேன்னா அப்போ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பண்ணணுன்னு தோணுச்சுனாக்க, ஸோ டெக்னீஷியனை கேட்டுக்கோங்க. பீனிங்கில் ஒரு 2 to 3 monthsக்குள்ளே நீங்கள் டப்ளின் பண்ணுறீங்கன்னா டெக்னீஷியனோட ஹெல்ப் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.